இன்று கூட சங்கீதம் 48 அதோடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நேரங்களை சொல்லி நம்மளை நாம் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகும்போதெல்லாம், ஆமென், சில நேரத்தில் இக்கட்டில், சங்கடத்தில், வியாதியில், பலவீனத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை நம்மளை எவ்வளவாய் உற்சாகப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கருவிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய தெய்வம் யாரு? ஆமென், நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வம். ஆமென், மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நடத்துகிறது ஆண்டவர் தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்மளை நடத்துகிறது. ஆமென், அவருடைய இரக்கம் நம்மளை நடத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் கண்களில் நமக்கு இரக்கம் கிடைச்சிருக்குதுங்க. அந்த இரக்கம் தான் நம்மளை நடத்துகிறது. ஆமென், கிருபை கிடைச்சிருக்கிறது. அந்த கிருபை தான் நம்மளை நடத்துகிறது. நம்மளால இந்த பூமியில ஒரு நாள் நம்மளால தெய்வம் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஆமென், தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறதுனால, அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென், ஒரு பாடல் இருக்குது, நம்ம நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். ஆமென், உம்முடைய வார்த்தை மட்டும் தேய்ச்சாதிருந்தால் மன சஞ்சலத்தில் நான் மரிச்சு போயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லாட்டா, நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட பல பாடுகள்ல, துக்கத்துல, வேதனையில நம்ம இல்லாமலே போயிருப்போங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருந்து நம்மளை அவர் நடத்துக்கிறார். அதான் யோபு சொல்றார். யோபு 11 அதோடைய 12வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, 10-12வது வசனத்துல, எனக்கு ஜீவனும் தந்தது அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே நீர் ஜீவனை மட்டும் தரல, அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டிருக்கு. நமக்கு ஜீவன் தந்தது யாரு? ஆமென், நமக்கு வாழ்க்கை தந்தது யாரு? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர். யார் தந்தது? கர்த்தர். நம்ம உயிர், நமக்கு ஜீவனை தந்தது யாரு? கர்த்தர். ஏதேன் தோட்டத்துல நம்மளை உருவாக்கி நமக்கு நம்ம உயிரடையும்படிக்கு செய்தவர் கர்த்தர். ஆமென், ஒவ்வொரு நாள் நம்மளை உயிரடையும்படிக்கு செய்த என் தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மளை காப்பாற்றி நம்மளை பராமரித்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீ எனக்கு ஜீவனையும் தந்தது அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டிருக்கிற, அதுக்காக நன்றி. சொல்லுங்க, இந்த வருஷம் மட்டும் சொல்லுங்க. ஆமென், எத்தனை நாள், எத்தனையோ போராட்டம், பலவீனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவரே என்னை எவ்வளவு அற்புதமாய் நடத்தினீரப்பா. ஆமென், உங்களுடைய தயவு என் மேல பாராட்டினீர. நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருந்து உங்களை தொழுதும் கொள்ளும்படிக்கு ஆலயத்துல வந்து நான் நிற்கும்படிக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறீரே. அது எவ்வளவு பெரிய கிருபை. அது உங்களுடைய இரக்கத்தினால எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரை இரக்கமா எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்றக்கிற ஒரு ஆழமான ஒரு ஜெபம், உங்க இரக்கத்தினால எங்களை நடத்துங்கப்பா. ஆமென், என்கிட்ட தகுதி ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல வாழ. ஆமென், என்னுடைய படிப்பை வைத்தோ, எங்களுடைய பணத்தை வைத்தோ, எங்களுடைய திறமையை வைத்தோ, என்னுடைய ஞானத்தை வைத்தோ இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கு உங்களுடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன். சங்கீதக்காரன் எப்பவுமே அதான் சொல்லுவான், ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன். ஒரு ராஜாவா இருந்தாலும் அவருக்கு நல்லா தெரியும், தேவனுடைய இரக்கம் இல்லாம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட முடியாதுன்னு சொல்லிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியும்? பலன் இல்லவங்க, பலன் உள்ளவங்களுக்கு, பலன் இல்லாதவங்களுக்கு உதவி செய்தவருக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. பலன் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தேவன் வேணுமா? இல்ல, இந்த உலகத்துல பலவான இருக்கிறவங்களுக்கும் பேரு, பதவி, புகழ், ஆமென், பணம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட தேவனுடைய உதவி வேணும். ஆமென், தேவன் துணை நின்றாதான், தேவனுடைய இரக்கம் இருந்தாதான் வாழ முடியும். ஆமென், பணம் எல்லாத்துக்கும் உதவுங்க, ஆனா பணத்தை வச்சு எல்லாத்தையும் செய்திட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பணத்தை வச்சு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பணத்துக்கு நாங்க விலை பேசிட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தந்திருக்கிற நல்ல வாழ்க்கை தேவன் தந்தது. ஆமென், சொல்லுங்க, எனக்கு தந்திருக்கிற உயிர், நான் என் பணத்தை கொடுத்து உங்ககிட்ட நான் உயிர் வாங்கல. ஆமென், எத்தனை நேரம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜீவனை கேட்கிறோம், தீர்காயலை கேட்கிறோம்.
ஆண்டவரே ஒரு விசை என்ன இந்த பலவீனத்திலிருந்து மீட்டு எடுத்துருங்கப்பா, நான் இருந்தா உங்களுக்காக வாழ்வேன். ஆமென். ஒரு விசை என்னை இந்த ஒரு போராட்டத்திலிருந்து மீட்டு எடுத்துருங்கப்பா, நான் உங்களுக்காக சாட்சி இருப்பேன். எத்தனை காரியங்கள் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, அந்த எல்லா காரியங்கள் பணம் நமக்கு உதவலைங்க. அவர் எங்க மேல இரக்கமா இருந்ததுனால, அவர் நம்மளை நம்பி இருந்ததுனால நமக்கு திரும்பி திரும்பி என்ன பண்ணுகிறார், வாய்ப்பு அளிக்கிறார், நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை வாழ வைக்க போதுமானவர். சொல்லுங்க, என் தெய்வம் என்னை வாழ வைக்க போதுமானவர், என்னை மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க போறேன், ஒற்றாத நதியை போல என் வாழ்க்கை இருக்க போறது. தேவன் இந்த உலகத்துல மனுக்குலத்துக்கு தந்த ஆசீர்வாதங்கள் வேறங்க. ஆமென். மனுஷன் செய்த பாவம் தான். ஆமென். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்மளை தடுத்து வச்சிருக்கிறத தவிர தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், என்னை நடத்துவார். இன்னைக்கு என் வனாந்திரம் மாதிரி என் வாழ்க்கை இருக்கலாம், ஆனா வனாந்திரம் இல்லை என்னுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். அல்லேலூயா. தண்ணியே இல்லாத ஒரு கிணத்து போல, தண்ணியே இல்லாத ஒரு நீரூற்றா நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை நிரம்பி வழிய செய்ய போதுமானவர். ஆமென். வற்றாத நீரூற்றா நான் இருக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்படி நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. இந்த உலகத்துல நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறேன். ஏன்னு தெரியுமா, அவர் தான் நம்மளை கண்டுபிடித்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் என்னை கண்டுபிடித்தார்? ஆமென். அவர் தான் என்னை ரட்சித்தார், அவர் தான் என்னை கரம் பிடித்தார். நம்ம போய் அவருடைய கரத்தை பிடிக்கல, நம்ம தெரிந்துக்கலங்க. ஆமென். அவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறார், தன்னுடைய சொந்த ஜனமாய். ஏன் தேவன் நம்ம மேல, இந்த உலகத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்காங்கங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர். என்னை நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே, அழகான ஒரு பாட்டு தெரியுமா, நம்ம பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. நான் நினைப்பேன், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லியோ காரியங்கள் செய்யணும்னு சொல்லியோ காத்திருந்து இருப்பாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்ததுக்கு, நீர் என்னை நடத்துறதுக்கு நான் ஏமாத்திரம் ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. நீங்க உபாகமம் 32வது அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 32 அதுடைய 9வது வசனத்திலிருந்து சில வசனம். கர்த்தர் நம்மளை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் என்ன அவர் சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு சந்தோஷம். ஆமென். இந்த உலகத்துல என்ன இருக்கோ இல்லையோ நமக்கு சந்தோஷம் இல்லையா, ஆனா ஏசப்பாக்கு நான் பிள்ளைன்னு சொல்லும் போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா. சில நேரத்துல ரொம்ப கஷ்டத்திலையோ, சில நேரத்துல ரொம்ப எமோஷன்லயோ, சில நேரத்துல புரியாத சில சூழ்நிலைகள் போகும்போது எப்பவுமே நான் சொல்றது உண்டு, எப்பவுமே ஒரே வார்த்தை, ஏசப்பா 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 சொல்லிட்டே இருங்க. நம்மளை அறியாம நம்ம கண்ணில் இருந்து தண்ணி ஓடிட்டே இருக்கும், மனசுல இருந்து ஒரு பாரம் நீங்கிட்டே இருக்குங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை சொல்ல 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 மனசுல ஒரு அமைதலும் ஒரு சமாதானமும் வந்து விடுகிறது. ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு அப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய நடத்துற மாதிரி என்னை நடத்துகிறார். ஆமென். பரமபிதா நமக்கு அப்பான்னு சொல்ல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். அநேகர் எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்னை புரிஞ்சு கொள்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அப்பா. ஆமென். மரண பரியந்தம் இந்த உலகத்தில் நம்ம நடத்துகிற நல்ல அப்பாங்க. ஆமென். நம்முடைய அப்பா மாதிரி எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது, நம்ம அம்மா மாதிரி எப்பவுமே நம்ம சங்கடம் இருக்க முடியாது. நம்ம இருக்கிற ஆழத்தையும் நம்ம இருக்கிற கஷ்டங்களையும் எல்லாராலும் எப்பொழுதும் புரிஞ்சு கொள்ள முடியாது, கூட நிற்க முடியாது. ஆமென். எல்லா நாளும் நம்மளை விட்டு விலகாத தெய்வம் நம்முடைய தெய்வம். சொல்லுங்க, நீர் என்னுடைய அப்பா. ஆமென். அல்லேலூயா. நீர் என்னை சொந்த பிள்ளையா எடுத்திருக்கிறீர், தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதுதான் பாக்கியம். ஆமென்.
அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை பரிதபிச்சு விட்டு பார்க்கும், அனாதைகளை விட்டுட்டு பார்க்கும். சிலர் மனுஷர்கள் சில நேரத்தில் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறதுல சந்தோஷப்படும், ஒருத்தன் விழுந்து போறதுலயே சந்தோஷப்படும், ஒருத்தன் இல்லாமல் போறதை பார்த்து சந்தோஷப்படும் இந்த உலகம். ஆனா நம்ம தெய்வம் அப்படி கிடையாது. நம்ம உயர்ந்திருந்தா சந்தோஷப்படுவார், நாங்க நகைச்சிட்டு இருந்தா நம்ம ஹாப்பியா இருந்தா அவர் ஹாப்பியா இருப்பார். ஆமென். நம்ம மன நிறைவா இருந்தா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அவர் நம்முடைய நல்ல அப்பா. ஆமென். அல்லேலூயா. நீ 10வது வசனம், பாழான நிலத்திலும் எங்க கண்டுபிடிச்சா? செழிப்பான இடத்துல எல்லாம் நம்மளை கண்டுபிடித்தது. ஆமென். எத்தனை பேர் சொல்லலாம், நான் எப்படி இருந்துதான் தேவனை நான் அறிஞ்சுக்கிட்டேன்? பாழான இடத்துல, ஆமென், உதவியற்று கிடந்த இடத்துல, பலவீனப்பட்டு போயிருந்த இடத்துல, ஆமென், திசை தெரியாம நின்ன இடத்துல, கடல் பட்டு நின்ன இடத்துல, ஆமென், அல்லேலூயா, மறிச்சு போயிடலான்னு சொல்லி நினைக்கிற இடத்துலங்க, ஆமென், தற்கொலை தான் முடிவு, இதுக்கு மேல எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு பார்க்குற இடத்துல மனிதர்களால எல்லாரால பயன்படுத்தப்பட்டு தன்னுடைய சுயத்துக்கு பயன்படுத்தப்பட்டு நம்மளை இப்படி விட்டுட்டு போவாங்க தெரியுமா? அந்த இடத்துல, ஆமென், சொல்லுங்க, உதவியற்ற இடங்களை நான் நின்னேன். கர்த்தருடைய உதவிக்காக நான் நின்னேன். சில நேரத்தில் எனக்கு தெய்வம் இயேசுதான் தெய்வம் எனக்கு தெரியல. கிறிஸ்தவளா இருந்தாலும் தேவன் கண்டி நான் இல்லாம இருந்ததுனால நான் நினைச்சேன் தற்கொலை தான் என்னுடைய முடிவுன்னு நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல அவருடைய தயவு எனக்கு காட்டினா, ஆமென், அந்த இடத்துல தான் நான் என்னை கண்டுபிடித்தார். ஆமென். அல்லேலூயா. பல இழப்பு நான் சந்திச்சு நான் இருந்த இடத்துல தான் என்னை கண்டுபிடித்தார். ஆமென். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் தான் கண்டுபிடித்தாருங்க. அவருடைய பார்வையில நாங்க எப்படி தெரியுமா? விலை உயர்ந்த முத்து, ஆமென், பெரிய சொத்து, ஆமென், சொல்லுங்க. அதே மாதிரி என் தெய்வம் எங்களுக்கு விலை உயர்ந்த, விலையை கட்ட முடியாத முத்து சொத்து, ஆமென், அல்லேலூயா. நம்மளை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவனை நடத்தினார். ஆமென். யார் நடத்தினார்? கர்த்தரே நம்மளை நடத்தினார். ஆமென். சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நாள், இந்த நாள், தேவனை அறிஞ்ச நாள், இந்த எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நான் எதிர்பாராத அநேக சூழ்நிலைகள், புயல் காற்று மாதிரி என் வாழ்க்கையில வந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் அது நடுவில் என்னை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எதுவுமே என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எதுவுமே நீ என்னை மேற்கொள்ள விடலப்பா, அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆமென். சொல்லுங்க, நன்றிப்பா. ஆமென். இதுவரைக்கும் உங்களை மேற்கொள்ள விடல, இனிமே எப்படி உங்களை மேற்கொள்ள போகிறது? ஆமென். இனிமேலும் நீர் என்னை அற்புதமாய் நடத்துவீர். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவனை உணர்த்தினார். உணர்வே இல்லாம இருந்தேன், நான் உணர்வே இல்லாம இருந்தேன். தேவனை குறிச்ச ஒரு உணர்வே இல்லை, பாவம் செய்யறேன்ற ஒரு உணர்வே இல்லை, தேவனை தேடணுன்ற உணர்வே இல்லை, தேவனுடைய அப்பான்ற உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. இஷ்டத்தின்படி வாழ்ந்தேன், மன விருப்பத்தின் போல நான் அலைந்தேன், என்னுடைய ஆசைகள் பின்னாலே தான் நான் ஓடினேன், ஆசீர்வாதங்களுக்கு பின்னாலே தான் நான் ஓடினேன், நண்பர்களுக்கு பின்னாலே தான் நான் ஓடினேன். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமா பிழைக்கணும், என் ஆத்துமா வாழணும் நான் நினைக்கவே இல்லை. ஆமென். ஆனா அந்த அப்படிப்பட்ட ஆளா இருந்த என்னை உணர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்வோடு இருக்கிறீங்க? ஆமென். உணர்வு சொல்லுங்க. உணர்வில்லாத என்ன, ஒரு மிருகத்தை மாதிரி வாழ்ந்த என்ன, ஆமென், ஹல்லேலூயா, என்னை உணர்த்தி ஒரு மனுஷியா நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. லாஸ்ட்ல அது என்னது, அவன் உணர்த்தினார், கண்மணி போல காத்தலினார். ஆமென். எப்படி? கண்மணி போல நம்ம காத்துக்கொள்ளுகிற தெய்வங்க. யார் நம்மளை எப்படி காத்துக்கிடுவா? ஆமென். தூங்காமல் உறங்காமல். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ள ஒரு சின்ன தூசி விழுந்தா நம்மளால இருக்க முடியுமா? இதை யோசிச்சு பாருங்க. சின்ன கண்ணுக்கே எவ்வளோ அழகா என்ன பண்ணிருக்காரு, இமைய கொடுத்து தட்டி தட்டி, ஏன் தட்டி தட்டி முழுக்கி,
ஆமென். எது விழக்கூடாதுன்னு சொல்லி தானே. அப்போ இந்த சரீரத்துக்கே இவ்வளவு ஒரு பாதுகாப்பா எங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுல நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென். சொல்லுங்க. கண்மணி போல. நான் எந்த டேஞ்சரான சூழ்நிலையில் நின்னாலும் சிலர் வந்து டேஞ்சரான சில ஒர்க்குகளை பண்ணுவாங்க. எவ்வளவு ஆபத்து நமக்கு தெரியாத எத்தனை டேஞ்சருக்குள்ள போயிட்டு வருவோம் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் கூட சொல்லுங்க, எனக்கு தெரியாத ஆபத்துகள் கூட என் தேவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எத்தனையோ ஆபத்துகள் எனக்கு தெரியல, நான் கடந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனா தேவன் கண்மணி போல என்னை பாதுகாத்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒரு நிமிஷம் தான் அப்பா நம்ம இல்லாம முடிச்ச பிறகு சொல்லுவோம், ஓ எப்பா ஒரே செகண்ட் தான் சொல்லுவோம் இல்லையா? பிறகு நின்று 10 நிமிஷம் நம்ம சுதாரிச்சுக்கணும். ஐயோ இப்படி நடந்தா. ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே நடக்க விடல. ஆமென். கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென். 12வது வசனத்தை நான் சொல்ல போறேன். கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவனோட இருந்தது இல்லை. ஆமென். எவ்வளவு அற்புதமான வசனம். சொல்லுங்க. உங்களை எல்லாம் நடத்துகிறார் கர்த்தரே. சொல்லுங்க. கர்த்தரை என்னை நடத்தினார். ஆமென். ரீசெண்டா போன மாசத்துக்கு முந்தின மாசம் எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஜெபத்தை வச்சு நான் ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை நடத்துற கர்த்தரே என்னை நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்தது இல்லை. ஆமென். சொல்லுங்க. என்னை நீரை நடத்துகிறேன். வேற எந்த விஷயம், எந்த மனுஷனும், ஆமென், வேற எந்த விஷயங்களும், எந்த அந்நிய வல்லமைகளும் நம்மளை ஆள முடியாது, நடத்த முடியாது. ஆமென். ஏன்னா அது மேலுள்ள வசனம் இருக்க, கழுகு தன் செட்டையை களைத்து தன் குஞ்சுகள் மேல அசைவாடி தன் செட்டைகளை விருத்தி அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல சுமந்து கொண்டு போகிறது போல, ஆமென், தன் கழுகு தன் குஞ்சையை பராமரிக்கிறது போல நம்மளை பராமரிக்கிறார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒருபோதும் என்னை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒருபோதும் என்னை தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தள்ளாடுற மாதிரி தான் இருக்கு என்னுடைய சூழ்நிலை, ஆனால் நான் தள்ளாட மாட்டேன். ஆமென். என்னை உயர்ந்த கண்மலையா இருக்கிற என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே காலத்துக்கு பிறகு யோசுவாவுக்கு என்ன வருது? பெரிய ஒரு பொறுப்பு வருது. அந்த விஷயத்துல யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறேன்? ஆமென். தள்ளாடி வேணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க யோசுவாக்கு வந்துருங்க. யோசுவான் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இருக்குது. அவனுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னா அவனுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு விஷயம், அவனுக்கு பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம். ஆமென். சொல்லுங்க. என் பலத்துக்கு மிஞ்சின விஷயங்களும் என் பலத்துக்கு மிஞ்சின காரியங்களையும் என் தேவன் அதன் நடுவில் என்ன நடத்துவார். ஆமென். சொல்லுங்க. விஷயங்களை கையாளுகிற ஒரு ஞானத்தை என் தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த விஷயத்தை நான் எப்படி டாக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் ஒரு ஸ்டக்கா நிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்தை நான் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க. தெய்வமே, விஷயத்தை ஞானமாய் நான் டாக்கிள் பண்ணுகிற ஒரு ஞானத்தை தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கே தெரியும், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஆமென். மோசைக்கு பிறகு யோசுவா அந்த ஸ்தானத்துக்கு தேவன் ஏற்படுத்தும் போது அவனுக்கு எப்படி நான் நடக்க போறேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல. அப்போ தேவன் சொல்லுகிறார், நீங்க கீழே உள்ள வசனத்தை நீ வாசிங்க. 3வது வசனம் 2வது வசனத்துல வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். ஆமென். யோசுவாக்கு சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ண? இப்ப எழும்பி யோர்தானை கடந்து போ. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் யோர்தானை கடப்பேன். ஆமென். என் முன்னால யோர்தான் இருக்கலாம், என் முன்னால எரிகோ இருக்கலாம், என் முன்னால அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் நான் கடந்து போகிற ஆற்றலை பலத்தை தேவன் எனக்கு கொடுப்பார். அவர் என்னை நடத்துவார். சொல்லுங்க. அவர் என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. யோசுவாக்கு ஒரு பெரிய ஒரு சவால், பெரிய சவால். நான் எப்படி நான் ஜனங்களை நடத்த போகிறேன்? ஆனா தேவன் சொல்ல, நீ இல்ல நடத்த, நான் உன்னை நடத்துவேன். ஆமென். ஜனங்களை நான் நடத்துவேன். ஆமென். நீ எழும்பி நீ யோர்தானை கடந்து போ. 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும்
எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்ற, நான் மோசனுக்கு சொன்னேன்ல, அதே போல உனக்கும் சொல்லுகிறேன், நீ கால் வைப்பல்ல அந்த இடத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் கையெடுக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு வாய்க்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக அநேக நாளா சில விஷயங்களுக்காக காத்திருக்க, அது எனக்கு வாய்க்கும். சொல்லுங்க, நான் கால் வைக்கிற இடங்களெல்லாம் எனக்கு சொந்தமாக்கி தருவார். ஆமென். கானான் தேசத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? வாக்களிக்கிறார். அந்த இடத்தை நீ போய் என்னென்ன நீ கால் வைக்கிறோ அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். சொல்லுங்க, தேவன் என்னை நடத்துவார். யோசுவா சொல்றார், உங்களை பார்த்து சொல்வார், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ எழும்பி புறப்படு. ஆமென். அதுக்கு அடுத்து சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாள் மட்டும். ஆமென். மரணம் பரியந்தம் நடத்துவார்னு சொன்னார்ல. மரண பரியந்தம் நமக்கு சத்துருகள், போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். இந்த உலகத்துல உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன்கள், நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் தான் யோசுவாக்கு சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் ஒருவனும் உன் முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உங்களுக்கு எதிராக அநேக பேர் எதிர்த்து நிற்கலாம், ஆனா அவங்க எல்லாத்துக்கும் மேல என் தேவன் உயர்ந்தவர், அவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசமா சொல்லணும், உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. மோசையோடு கூட இருந்தது போல. நான் மோசை இப்படிதான் பயப்பட்டான் சொல்ற ஆண்டவர், இப்படிதான் பயப்பட்டான். நான் ஊழியத்துக்கு அழைச்சேன், எனக்கு மந்தவாயி திக்குனாக்கு. ஆமென். அல்லேலூயா. எகிப்துக்கு பயப்பட்டு ஆடுகளை போய் மேய்ச்சிட்டு இருந்த அவனை தான் நான் சந்தித்தேன், அவனை பலப்படுத்தினேன். ஆமென். அல்லேலூயா. ஆற்றலை கொடுத்தேன், தைரியத்தை கொடுத்தேன், வல்லமையை கொடுத்தேன், அதிகாரத்தை கொடுத்தேன். உனக்கும் அதே போல செய்வேன். ஆமென். என் தெய்வன் பட்சபாத உள்ள தெய்வம் அல்ல. ஒருத்தருக்கு ஒண்ணு இன்னொருத்தருக்கு ஒண்ணு என் தெய்வம் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாக்கு சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறதே இல்லை. ஆமென். மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வம் விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனம், நீ என்ன பண்ணணும்? பலகொண்டு திடமனதா இரு, நான் உன்னை நடத்துவேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பலன்கொள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியங்கொள். ஆமென். எத்தனையோ பேர் தைரியம் இல்லாம வந்திருக்கிறீங்க. ஆமென். பயந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பலகொண்டு திடமனதா இரு. 9வது வசனத்துக்கு வாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க போற இடம்லாம் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பலகொண்டு திடமனதாயிருங்கள். இந்த தெய்வம் என்றென்றைக்குள்ள சதா காலம் நம்முடைய தெய்வம், மரண பரியந்தமும் நம்ம நடத்த. ஆமென்.